புஸ்தகம் 26வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கும். முதல் பகுதி கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வாசிங்க. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. போதும். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தின் வெளிச்சத்தை நாங்கள் அடைய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு பேசுங்க ஆவியானவரே. வறண்ட நிலத்திலே விடாய்த்து போய் இருக்கிற ஆத்துமாவுக்கு உம்முடைய மன்னாவினால் நீர் திருப்தியாக்க ஜெபிக்கிறோம். உம்மால் என்று எங்களால் எதுவும் செய்ய முடியாது. உம்முடைய உன்னத கிருபை இந்த ஆராதனை நேரப்பட்டது. உம்மால் என்று எங்களை எதுவும் செய்ய முடியாது ராஜா. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இந்த மாதம் தெய்வம் நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு மாதமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஜூன் மாதம் நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியத்தில் செயல்பட்டோம் என்பதை கர்த்தர் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை பலனாக, ஆசீர்வாதமாக, நன்மையாக கர்த்தர் நமக்கு இந்த மாதம் கர்த்தர் தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு சரியாய் பலன் அளிக்கும் கர்த்தர். தக்கபடி பலன் அளிப்பாராக என்று சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. தக்கபடி, அக்கார்டிங் டு, தக்கபடி உனக்கு பலன் அளிக்கும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். சரியாய் பலன் கொடுக்கிற ஒரு தெய்வம் இந்த காலவெளியிலே நம் நடுவில் இருக்கிறார். நம்முடைய செயல்கள், செய்யும் செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பலனாக, அறுவடையாக வந்து சேரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அது தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் ஆவிக்குரிய காரியத்தில் நாம் என்ன செஞ்சாலும் அதனுடைய ரிஃப்ளெக்ட் ஒரு பலனை கொண்டு வந்து நிறுத்தும். அது நன்மையோ தீமையோ அதை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் வருகிற பலன் ஒன்று நன்மையா வரலாம், இல்ல தீமையாக வரலாம். தக்கபடி கர்த்தர் பலன் கொடுப்பார். வேதத்தில் 2 வகையான பலன்களை பார்க்கிறோம். தீமை என்ற பலன் ஒன்று பார்க்கிறோம், நன்மை என்ற ஒரு பலனை பார்க்கிறோம். ரோமர் புஸ்தகம் 1 அதிகாரம் 27வது வசனத்தை பின்பகுதி வாசித்து பார்த்தேன்னு தெரியும். ரோமர் 1 அதிகாரம் 27வது வசனத்தின் பின்பகுதி. தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தங்கள் தப்பிதத்துக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. அந்த அதிகாரம் முன்பாக இருக்கிற வசனங்கள் எல்லாம் பார்த்து பார்த்தா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பட்டியல் போட்டு வச்சு கடைசி கீழே எழுதுறாரு, என்ன வேணா செய்யட்டுப்பா. அவங்க செய்யும் போது கர்த்தர் தடுக்கல. ஏன்? இஸ் எ ஜென்டில் மேன். உணர்த்துவார், தடுக்க மாட்டார். ஆண்டோடைய ஸ்பெஷல் கேரக்டர் அதுதான். பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் உணர்த்துவார், தவறாதபடிக்கு உணர்த்துவார். யார் மூலமாவது உணர்த்துவார், வசனத்தின் மூலம் உணர்த்துவார், வேத பாஸ்டர்ஸ் மூலம் உணர்த்துவார், வேத பரிசுத்தவான்கள் மூலம் உணர்த்துவார். ஆனா கையை பிடிச்சு இழுத்து தரகரன்னு கத்த தடுத்து கொண்டு வர மாட்டார். இந்த ஜென்டில்மேன் இஸ்ரவேல் ஜனங்களை உணர்த்தினார், செய்யாத 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 செய்யாத. கர்த்தர் உணர்த்தின காரியத்திற்கு தாங்கள் செவி கொடுக்காதபடிக்கு, நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் நடப்பேன், யார் என்ன சொன்னாலும் என்ன நியாய பிரமாணம் இருந்தாலும் பரலோகத்து தெய்வம் என்ன பேசினாலும் உணர்த்தினாலும் கேட்க மாட்டேன், இப்படித்தான் என் லைஃப் அப்படின்னு ஒரு டிசைன் போட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்துறாங்க.
கர்த்தர் பார்த்தா நீ என்ன வேணா செஞ்சுக்கப்பா. கடைசி எழுதுறாரு, அவர்கள் தப்பிதத்துக்கு தகுதியான பலனை அவ்வப்போது கர்த்தர் கொடுத்தார். இச்சிக்காத சொன்னார் ஆண்டவரு, கரியை இச்சிச்சான் பாருங்க. கர்த்தர் கொடுத்த மன்னா வேண்டாம் என்று கரியை இச்சிச்சான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இச்சியாதிருப்பாயாக அப்படி சொன்ன ஆண்டவரு இவங்க இச்சித்தார்கள். கர்த்தர் உணர்த்தினார், கேட்கல, கொடுத்தாரு பாருங்க. சாப்பிட விட்டுட்டார், அப்பயும் தடுக்கல. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க கறி வாயில் இருக்கும்போதே கர்த்தர் என்ன பண்ணாராம், அடிக்கலாம். அப்படி செத்து போனார். பல்லாயிரக்கணக்கான பேர் அந்த இச்சையில செத்து போனார். விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பீர்களாக அப்படி கர்த்தர் சொன்னாரு, கீழ்ப்படியல, கன்றுக்குட்டியை வணங்கினார்கள். கர்த்தர் அங்கேயே அடிச்சார் வனாந்தரத்துல. ஆண்டவருடைய சமூகத்துல தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நாம் செய்கிற செயல்கள் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நாம் செய்கிற செயல்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். என்ன வேணாலும் பேசிட முடியாது, என்ன வேணாலும் செய்திட முடியாது, என்ன வேணாலும் பாத்திர முடியாது, எல்லா இடத்துக்கும் நம்ம போகவும் கூடாது. ஒரு கிறிஸ்தவனா இருப்பவர், நீதிமானா இருக்கிறவர்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அதனுடைய பலனை நமக்கு ரிட்டர்ன் கர்த்தர் பண்ணுவான். செய்கைக்கு தக்க பலன். சங்கீதம் 62:12 போட்டு, அவனவன் செய்த செய்கைக்கு கிரியைக்கு தக்க பலனை அவனவனுக்கு நான் அளிப்பேன். அவனை இண்டிவிஜுவலா, புரியுதா, இண்டிவிஜுவலா ஒவ்வொருவருக்கும் கர்த்தர், யாருக்கு கர்த்தர் கடனாளி கிடையாது. நான் கர்த்தர் ஜோயல் நேரம் வரும், யாருக்கு கர்த்தர் கடனாளி கிடையாது. என்ன செஞ்சாலும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண கொடுத்துருவார் ஆண்டவர். இதை செஞ்சையா இந்த வச்சுக்கோ, இந்த பாவம் செஞ்சு அதுக்கேற்ற பலன் இந்தா, இந்த பரிசுத்தமா வாழ்ந்து அதுக்கேற்ற பலன் இந்தா. அப்ப கர்த்தர் செட்டில் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். இங்கேயும் பண்ணுவாரு, அங்கேயும் பண்ணுவாரு. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளில தீர்க்கமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. தப்பிதத்துக்கு தகுதியான பலனை பெற்றார்கள். இதற்கு தேவன் பொறுப்பு கிடையாது. ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்தீங்க? நான் பொறுப்பு இல்லப்பா, அவங்க செஞ்ச செயல். நம்முடைய வாழ்க்கையில வருகிற தீமைக்கு, நம்முடைய வாழ்க்கையில வர்ற நஷ்டத்திற்கு தேவன் பொறுப்பு கிடையாது, சபை பொறுப்பு கிடையாது, பாஸ்டர் பொறுப்பு கிடையாது. நம்ம செஞ்ச செயல். இந்த சர்ச்சுக்கு போய் நான் கெட்டு போயிட்டேன், இந்த பாஸ்டர் பேச்சை கேட்டு நான் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது. நம்முடைய தண்டனைகளுக்கு நாம் பதில் கொடுக்க முடியாது. தேவனை நம்பினேன், நான் கெட்டு போயிட்டேன் சொல்ல முடியாது. ஏன் கெட்டு போயிட்ட? கொஞ்சம் நின்று அலசி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய செயல்கள் அது ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்குது. இன்னைக்கு செய்தி அதுதான். நம்ம என்ன செஞ்சாலும் அது ரிஃப்ளெக்ட் கர்த்தர் பண்ணுவார். நியூட்டன் 3ஆம் விதி உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வினைக்கும் நேர் எதிர் வினை உண்டு. உலக மனுஷனு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு செயலுக்கும் தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனம். நம்முடைய செயல்களை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், நாம் செய்கிற செயல்கள் நம்மை பாதிக்கும். அது நல்லதோ கெட்டதோ, நாம் செய்கிற செயல்கள் நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும். நல்லதோ கெட்டதோ, நாம் செய்கிற செயல்கள் தேவன் வரைக்கும் பாதிக்கும். கவனிங்கம்மா, தேவன் வரைக்கும் பாதிக்கும். இந்த 3 டாபிக்ல தான் இன்னைக்கு செய்தியை கர்த்தர் தந்திருக்கிறார். உன்னை பாதிப்பதும், உன் குடும்பத்தை பாதிப்பதும், தெய்வத்தை பாதிக்கிற அந்த செயல்களின் பலன் நல்லதாக இருக்கணும், கெட்டதாக மாறிவிடக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு வர்றது, உங்க வாழ்க்கையில வர்றது நல்லதாக வரணும், உங்க குடும்பத்துக்கு வர்றது நல்லதாக வரணும். உங்களுக்கு தேவனுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டேஜ் நல்லதாக இருக்கணும், அது கெட்டதாக மாறிவிடக்கூடாது. உங்க செயல்கள் இந்த 3ஐயும் பாதிக்கும். தாவீதுக்கு இது சொல்றாரு. கவனிங்க, இன்னைக்கு கொஞ்சம் தான் பார்க்க போறோம், அடுத்த வாரம் இது விரிவா பார்ப்போம். தாவீது சொல்றாரு, அவனவன் செய்ததுக்கு தக்கதாக பலன் கர்த்தர் கொடுப்பாராக. தாவீது அப்படி என்ன செஞ்சான் இந்த அதிகாரத்துல பார்ப்போமா? தாவீது செஞ்ச 3 நல்ல செயல்கள், தேவன் கொடுத்த 3 விதமான பலன்கள். இன்னைக்கு செய்தி அதுதான். முதல்
முதல் நல்ல செயல்கள், தாவீது செய்த முதல் நல்ல செயல் வாசிங்க. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். வாசிங்க. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போது நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். ஆமென். இந்த அதிகாரத்துல ஒரு சம்பவம் வருது. தாவீதின் எதிரியாகிய சவுலை கொல்வதற்கு தாவீதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருது, ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொள்ளாமல் தாவீது சவுலை கொல்லல, சவுலை விட்டுட்டு போயிட்டான். இதுதான் அந்த சம்பவம். வாழ்நாள் முழுவதும் தாவீதை கொல்வதற்கு அலைந்து கொண்டிருந்த சவுலை தாவீது கொல்லல, இரக்கத்துல விட்டுட்டு. சத்துருக்களை நேசித்த சவுலை, சத்துருவா இருந்த சவுலை கொல்ல மனதில்லாமல் போனாங்க. அந்த அடிப்படையில் தான் நீங்க ஒரு 3 டாபிக்கை நான் சொல்ல விரும்புறேன். தாவீது செஞ்ச முதல் நல்ல செயல்கள், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதனை மரியாதை கொடுத்து பேசினான். முதல் டாபிக். ஆவியான சொன்னது அப்படியே எழுதி, ஒரு பிரசங்கமா இல்லை, இது ஒரு ஆலோசனை. ஆவியான சொல்றாரு. அபிஷாய் சொல்றாரு தாவீதை பார்த்து, இன்று கவனிங்க அந்த வசனத்தை பாருங்க, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அந்த வசனம், நான் அவனை நல்லா பாருங்க, நல்லா அண்டர்லைன், நான் அவனை. இது அபிஷாய் சொல்ற ஒரு வார்த்தை. அதுக்கு தாவீது சொல்றாரு 9வது வசனத்துல, தாவீது அபிஷாயை பார்த்து என்னது அவனை போட்டிருக்கா, அவரை கொல்லாது. புரியுதா? அபிஷாய் ரட்சிக்கப்பட்டவன் தான், யூத கோத்திரத்தில் உள்ளவன் தான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 பேர் அபிஷேகம், 3 பேரை நீங்க பார்க்க, 3 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அபிஷாய், சவுல், தாவீது 3 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனா அந்த 3ல 1 கர்த்தருக்கு முன்பதாக நல்ல செயலை செய்து, 2 துன்மார்க்கமான செயலை செய்து. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே கர்த்தர் வேறு பிரிக்கிறார் பாருங்க. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரை சொல்லும் பொழுது அபிஷாய் அவனை இர்ரெஸ்பெக்டடா சொல்றான். அவனை கொல்லட்டுமா? தாவீது, உன்னைய கூட கொல்ல வரலப்பா, என்னைய கொல்ல வர. அப்ப நான் எவ்வளவு வேகமா சொல்லணும் அந்த வார்த்தைய அப்படின்னு சொல்லி மரியாதை குறைவா என்ன செய்யல, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை மரியாதை குறைவாக தாவீது சொல்லல, அவரை கொல்லாது. He honored the Lord's anointed man. David honored the Lord's anointed man. தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை மதித்தான். இன்னைக்கு விசுவாசிகளுக்குள் இருக்கிற நல்ல செயல்கள் என்ன இருக்கணும்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க குணாதிசயம் வேற மாதிரி இருக்கலாம், அவங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார், அவங்களுக்குள்ள ரட்சிப்பு வந்துருச்சு, அவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. உங்க பார்வையில வேணா அவங்க துன்மார்க்கமான காரியம் முன்னாடி வந்து என்ன செய்யலாம், நிக்கலாம். அவங்களை இன்ரெஸ்பெக்டட் என்ன செய்யக்கூடாது, நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. கர்த்தர் பாருங்க, தாவீது உண்மையாய் ரெஸ்பெக்ட் பண்ணதுனால தாவீதுக்கு பலன் கொடுத்தான். தெய்வத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான விசுவாசியோ, தெய்வத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களையோ நாம் அவகீர்த்தி அடைவதற்காக நம்முடைய வாயில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. யாரையுமே பேசக்கூடாது. சர்வசாதாரணமா போய்விட்டது. யூடியூப்ல வந்து பார்த்தா அவங்கள பத்தி கேலியா பேசுறது, இவங்களை பத்தி கேலியா பேசுறது நிறைய வந்துருச்சு. வஸ்திரத்துக்கு மிகப்பமான செயல்கள் இன்றைக்கு பிசாசு அங்கங்கே விதைத்து கொண்டிருக்கிறான். அவனிங்க
வசனத்துக்கு விரோதமான செயல்கள். இப்படி பண்ணக்கூடாது கர்த்தர் சொல்றாரு. ஆனா அப்படிதான் நீங்க உலகம் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்க விசுவாசிகளும் சர்வ சாதாரணமாக அந்த குடும்பத்தை பழி சொல்வதும், அந்த நபரை பழி சொல்வதும், அந்த ஊழியக்காரரை பழி சொல்வதும் எளிதாய் வாங்கிவிட்டது. நீங்க அவங்கள பார்க்க கூடாது. தாவீது சவுலை வெளித்தோட்டத்துல பார்க்கல, உள்ள இருக்கிற அபிஷேகம், அவன் தலையில கர்த்தர் வைத்த அபிஷேகத்தை பார்க்க. அதனாலதான் மரியாதை கொடுக்கிறான். ஒருவேளை அபிஷேகம் இல்லாம இருந்தா அவன் சத்ருவா பார்க்க. எத்தனையோ எதிரியை கொன்னு குவிச்ச தாவீதுக்கு இந்த சவுல் ஒரு பொருட்டே கிடையாது. கோலியாத்தை கொன்னவனுக்கு சவுல் ஏமாத்திரம். ஏன் சவுலை பார்த்து மட்டும் பயப்படுறான்? வெரி குட், அபிஷேகம். முதலாவதாக பாயிண்ட் சொல்றேன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர்களை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெஸ்பெக்ட் உள்ளத்துல கூட அவங்க என்ன செய்யக்கூடாது? அவமரியாதையை பேசிவிடக்கூடாது. அது கர்த்தரிடத்திலிருந்து பொல்லாத பலனை கொண்டு வந்து சேர்த்து விடும். அதுக்கு இன்னைக்கு உதாரணம் சொல்ல விரும்புறேன். இரண்டாவதாக வாசிங்க, அந்த வசனத்துல பார்க்கிறோம். 11 வசனம் வாசிங்க. செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போதும் 8 வசனம். அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். 9 கர்த்தர் அபிஷேகை பார்த்து, தாவீது அபிஷேகை பார்த்து அவரை கொல்லாதே. கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். தாவீதுடைய இரண்டாவது நல்ல கேரக்டர். முதல் நல்ல கேரக்டர் ரெஸ்பெக்ட் பண்ணான். இரண்டாவது, தேவனால் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாக அவன் எழும்பவில்லை. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாக அவன் செயல்படவில்லை. அவன் கையை நீட்டல. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அவன் எளிதா கையை நீட்டி கொல்ல பார்க்கிறான். இன்னைக்கு நிறைய அபிஷேகிகள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் சுத்திக்கிட்டு இருக்குது. பழிக்கு பழி வாங்குகிற அபிஷேகிகள் நிறைய இருக்கிறாங்க. பழிக்கு பழி, பேச்சுக்கு பேச்சு, செயலுக்கு செயல், ரத்தத்துக்கு ரத்தம், வேதனைக்கு வேதனை. நான் பட்டது போல அவங்க வேதனைப்படணும் பாஸ்டர். நாக்கப்படுங்கவன் 4 வார்த்தை கேட்காம விட மாட்டேன். அப்ப நீ அபிஷாய், நீ தாவீது அல்ல. தாவீது என்பவன் தனக்கு விரோதமாய் வந்த சவுலுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு ஒதுங்கி போகிறான் பாருங்க. 11 வசனம் போட்டிருக்குது. நம்ம போவோம். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போவோம் என்றான் பாருங்க, ஒதுங்கி போயிட்டான் பாருங்க. இது இந்த குணம் வளர்க்கணும். பாஸ்டர் இப்படிலாம் செய்ய முடியுமா பாஸ்டர்? முடியும் சொல்லி தான் பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். உங்களுக்கு விரோதமா செஞ்சவங்களை, உங்களுக்கு விரோதமா தீமை செய்தவர்களை, உங்களுக்கு விரோதமா பேசினவர்களை ஒரு பொருட்டாக எண்ணாம நீங்க கடந்து போக பாருங்க. உங்களை தேடி பலன் கடந்து வரும். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாக ஒரு விசுவாசை எழும்புவதற்கு பயப்படணும். ஒருத்தர் எழும்பினான். அமலேக்கியன் என்பவன் சவுலுக்கு விரோதமா எழும்பினான். 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-14 பார்த்தீங்கன்னா தெரியும். அமலேக்கியனை பார்த்து தாவீது சொல்றாரு, ஏப்பா அபிஷேகம் பண்ணின சவுலுக்கு விரோதமாக நீ எழும்பினபடினாலே நீ பயப்படாமல் போனது எப்படி? உனக்குள்ள இந்த பயம் இல்லாமல் போனது எப்படி? எனக்கு அதை குறித்து நடுக்கம் வருகிறது, பயம் வருகிறது. நீ ரொம்ப எளிதா அவனை கொண்டுட்டேன்னு சொல்ற. அடுத்த நொடியே பாருங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ளதாகவே அதே அமலேக்கியனை தாவீது கொண்டு போட்டான். அமலேக்கிய மேல அபிஷேகம் கிடையாது, அதனால கொண்டுட்டான். தாவீது மேல அபிஷேகம் இருந்துச்சு, அதனால பயந்து ஒதுங்கினான். ரொம்ப ரொம்ப நடுக்கத்தோடு சொல்றேன். அது படிக்காத விசுவாசியா இருந்தாலும் பரவாயில்லை, படிக்காத ஊழியக்காரர் இருந்தாலும் பரவாயில்லை, ஓமாலைய போல இருந்தாலும் பரவாயில்லை.
ஒரு நாள் உள்ளத்துல அவர்களை நிர்விசாரப்படுத்தி அவர்களுக்காக எழுதி கர்த்தருடைய அபிஷேகம் அவங்க மேல இருக்குது. வெளி தோற்றத்துல வேணா அவங்க கோமாளிய போல இருக்கலாம், ஆனா பரலோகத்து தெய்வத்துடைய அபிஷேக அங்கீகாரம் அவங்க மேல இருக்குது. அவங்களுக்கு விரோதமா எழுப்பினா அவர்கள் உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ண மாட்டாங்க, அவங்க உங்களுக்கு விரோதமா பலன் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அபிஷேகத்தை தெய்வம் இறங்கி வந்து பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாக நாம் எழும்பவே கூடாது. தாவீது ஒரு கட்டளைவே எழுதினார் தெரியுமா? தான் வார்த்தை செஞ்சது மட்டும் இல்லாம தாவீது ஒரு கட்டளையாவே எழுதி வச்சுட்டார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம் 22வது வசனத்துல கவனிங்க. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 7வது வசனத்துல எல்லாரும் துதிப்பதற்கு எந்திக்கிறாங்க. இப்ப தாவீது ஆசாப்பிடத்துல ஒரு சங்கீத புஸ்தகத்தை கையில கொடுக்குறான். இந்த சங்கீத வாசி என்று சொல்றார், போட்டிருக்கா? ஆசாப்பிடத்துல சங்கீத புஸ்தகத்தை கையில கொடுத்து வாசி என்று சொல்லுகிறான். அந்த சங்கீதத்தின் வார்த்தைகள் அப்படியே வாசித்துட்டே வர்றாரு. வாசித்துட்டு வரும்போது 22 பெரட்டுங்க. அடுத்த பக்கம் பெரட்டுங்க. 22ல போட்டிருக்கு, வாசிங்க. மைக்ல வாசிங்க. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும், நான் அபிஷேகம் பண்ணினவர்கள் நீங்க தொடாமலும், என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். பாருங்க, இது ஒரு கட்டளையாவே இஸ்ரவேல் எழுதி வச்சார். இதே சங்கீதம் 105:15 இதே வசனத்தை தாவீது சொல்றார். அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமா எழும்பாமலோ தீர்க்கதரிசிகள் தீங்கு செய்யாமலோ இருங்கள். எளிதாய் போயிடுச்சு, எளிதாய் போயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, ஊழியக்காரர்களையும் நீங்க அசட்டை பண்றாங்க, விசுவாசிகள் அசட்டை பண்றாங்க, கேவலமா பேசுறாங்க. என் காது கூட நான் கேட்கிறேன். ஒரே சர்ச்சுக்கு போறேன், இங்க இல்ல, ஒரே சர்ச்சுக்கு போற விசுவாசி ஏன்னா போன் பண்றாங்க இன்னொரு விசுவாசியை பத்தி தப்பா சொல்றது. நான் அடுத்த செகண்டே கட் பண்ணேன், எனக்கு வேலை இருக்குது, வைங்க போனை வைங்க, அப்படி கட் பண்ணேன். இந்த வாரம் நடந்த சொல்லு வண்டியா கூட்டுறது. அவங்களுக்கு சரி நீங்க எந்த போய் அனுப்பிச்சு, அவங்க அனுப்பிச்சு. ஒரே கம்யூனின் பாத்திரத்தை எடுக்கிற 2 பேருக்குள்ள எவ்வளவு விகற்பமான ஆவி பாத்தீங்களா? எப்படி துணிகர வந்தது? ஊழியக்காரருக்கு விரோதமா இன்னைக்கு எழும்புகிறது ஒரு கூட்டம். அதனாலதான் தேவையில்லாம நிறைய குடும்பங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கு தெரியுமா? இதே ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேர் எடுத்து காட்ட முடியும்? உதாரணத்துக்கு எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கிடக்க தெரியுமா? ஊழியக்கார உரிமை எழும்பி. நான் இங்க வந்து எனக்கு புதுசா தெரியுது, எங்க ஊர்ல நான் பார்த்தது கிடையாது. நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டமா சாட்சி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி நான் பார்த்தது கிடையாது. இங்கதான் அநேக துணிகரத்தின் ஆவியை நான் பார்க்கிறேன். ஈஸியா பேசுகிறது ஊழியக்கார விரோதமா. ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் கல்யாணம் நடத்த போறாரு, விசுவாசி கையை நீட்டி அந்த பாஸ்டர் அவ்வளவு கேவலமா ஊர்க்காரங்க முன்னாடி பேசுறாங்க. ரெக்கார்டு போகட்டும். என்னாச்சு தெரியுமா? இந்த குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்னமா போயிடுச்சு. ஊழியக்காரர் அழுதுட்டே வெளியே வந்தார். என்னன்னு சொல்ல விரும்பல. இன்னைக்கு நம்ம எளிதாக நினைக்கிறோம், நியாயமா தானே பேசுறேன், நான் நியாயம். நீ நியாயமா பேசுறான். தாவீது நியாயமா கொல்ல வேண்டியது சவுலை. நியாயம் இருந்தாலும் அபிஷேகம் அவன் மேல இருக்கிறதுனால ஒதுங்கி போனான்னு பாருங்க. அதனாலதான் கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுத்தார். நான் நியாயமா தான் பேசுறேன், நான் உள்ளத்துலதான் பேசுறேன், நான் கல்லங்கப்பட இல்லாம தான் பேசுறேன், நான் கேட்டே போவேன், நான் கேட்பேன். நீ கேளு. பலன் அவங்க அனுபவிக்க போறதுல நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. எனக்கு சேர்த்து அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்ற, நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் விரோதமாக நாம் ஒரு நாள் எழும்பவே என்ன செய்யக்கூடாது? உன் அதிகாரிகளுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே, அவர்களுக்கு விரோதமா தீது சொல்லாதே, பைபிள் சொல்லி இருக்கிறது. காரியம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது முதல் காரியம் சொன்னேன், அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாக அவன் எழும்பி செயல்படல. ரெண்டாவது, அவமரியாதை அவர்களை நடத்தல. மூன்றாவது வாசிங்க, 1 சாமுவேல் 26:11. 1 சாமுவேல் 26:11 பார்க்கிறோம் தாவீது செய்த அடுத்த காரியம். வாசிங்க. நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி விட்டவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போது அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் சம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். 16 பார்த்தீங்கன்னா தெரியும். நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின
உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமல் போனபடியால் நீங்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டிய செம்பையும் எங்கே என்று பாருங்கள் என்று சொல்லி அந்த செம்பையும் ஈட்டியை காண்பிக்கிறார். இதுல இருந்து பாஸ்டர் என்ன பாஸ்டர் அப்படின்னா, இவனுடைய நல்ல கேரக்டர் இங்க பார்க்க விரும்புறேன். அவனிங்க அவன் செஞ்சது ஒண்ணு, சவுல்ட்ட இருந்து ஈட்டியையும் செம்பையும் எடுத்துட்டு வந்துட்டான். குத்தல அவன் ஈட்டி செம்பை எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்தவன் போயிருக்கலாம், போறவன் எடுத்துட்டு போயிருக்கலாம். அவன் அங்கே நிற்கிறான். அங்கவே நின்னு சத்தம் போட்டு சொல்றான், அந்த செம்பையும் ஈட்டி எங்கன்னு பாருங்க. தேடி பார்க்கறாங்க, இல்ல அது ஏன்ட்ட தான் இருக்குன்னு சொல்றான். தாவீதுடைய குணம். அபிஷாய் சொல்லல, அபிஷாய் சத்தம் போடல, தாவீது சொல்றாரு, அந்த செம்பு ஈட்டி ஏன்ட்ட தான், நான் தான் எடுத்திருக்கேன். தான் செய்ததை, தான் செய்த கெட்ட காரியத்தை, அது கெட்ட காரியம் தான், அதை எடுத்துட்டு வந்திருக்க கூடாது, தப்பு தான். அந்த கெட்ட காரியத்தை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். இதை கர்த்தர் பார்க்கிறார். தான் செய்த தவறான செயல்களை தப்புன்னு ஒப்புக்கொண்டான் பாருங்க. இந்த கேரக்டர் வேற யார்கிட்டயுமே இல்ல. ஆதாம்கிட்ட கூட இந்த கேரக்டர் இல்ல, ஆபிரகாம்கிட்ட கூட இந்த கேரக்டர் இல்ல, ஆரோன்ட்டு கூட இந்த கேரக்டர் இல்ல. செய்த தவறை ஒப்புக்கொள்ற ஒரு பழக்கம் பல பரிசுத்தவான்கள்ட்ட இல்ல, தாவீதுட்ட மட்டும் இருந்துச்சு. நான் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. இங்க நிறைய பேர் செய்த தவறை மறைக்க பார்க்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு வரமா செய்த தவறை எங்க ரோகிணில காண, எங்க போனாங்க? சத்தியா சத்தியா ரொம்ப முக்கியம். கவனிங்க. செய்த தவறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் பழக்கிறேன். அவன் ஒரு பொய் சொல்றான், இது பொய் சொல்லக்கூடாது, செய்தது தப்புன்னு சாரி கேளுன்னு சொல்லி சொல்ல வைக்கிறேன். அதை இப்பவே விதைக்கணும். செய்ததை மறைக்கிற ஆவி பிசாசுடைய ஆவி. நான் செய்யல அப்படின்னு மறைக்கிற ஆவி பிசாசுன ஆவி. தாவீது மறைக்கல. அந்த கேரக்டர் அவன் ஆரம்பத்துல இருந்துச்சு. பச்சை வருடத்துல பாவம் செய்கிறான் தாவீது. கவனிங்க, ஒரு உபச்சார பாவம் செய்கிறான். நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன், இந்த இடத்துல ஒருவேளை நான் இருந்திருந்தா என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஒரு ராஜா வந்து ராஜாவா இருக்கிறாரு, பாவம் செய்யறாரு, தப்ப கண்டிக்கிறாரு. ஒரு சாதாரண சாமானிய மனுஷன், தீர்க்கதரிசி நாத்தான்வேல், நீர் தான் அந்த பாவி, நீர் தான் தப்பு செஞ்சீர் அப்படி கண்டிக்கிறாரு. ஒரு ராஜாவா இருக்கிற வாள் எடுத்து கழுத்தை சீவிருப்பான் மத்தவனா இருந்திருந்தான். ஆனா தாவீது என்ன பண்ணாரு? ஆமா, நான் தான் செஞ்சேன். சங்கீதம் 51:4 பார்த்தீங்கன்னா தெரியும். தேவரீருக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன்னு சொல்லி நான் செய்த பாவத்தை அவன் ஒப்புக்கொண்டான். விசுவாசிகளுக்குள்ள அது இல்லை. ஒரு நாள் ஜெபிக்காம விட்டுட்டு அந்த பாவம் தெரிய மாட்டேங்குது. அடுத்த நாள் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரை கேட்க தோண மாட்டேங்குது. ஒரு நாள் பைபிள் படிக்காவிட்டால் பாவம் தெரிய மாட்டேங்குது. ஊழியர் செய்யாவிட்டால் பாவம் தெரிய மாட்டேங்குது. ஆராதனை கட் பண்ண பாவம் தெரிய மாட்டேங்குது. அதற்கு போய் வருந்துவது கிடையாது. இளைய குமாரர் நிறைய இருக்கிறாங்க, ஆனா மூத்த குமாரர் நாவிதான் இன்னைக்கு நிறைய சுத்திட்டு இருக்குது. இளைய குமாரர் கம்மி. செய்ததை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி தகப்பனோடு உறவாடுகிற இளைய குமாரர்கள் கொஞ்சம் பேர் தான் இன்னைக்கு பூமியில இருக்கிறார்கள். ஆனா மூத்த குமாரர் செய்தது தவறு என்று தெரிந்தோ தகப்பனத்தில் மனம் திரும்பவில்லை. தேவனுடைய காரியத்தில் மீறினால் பாவம், கர்த்தருடைய காரியத்தில் மீறினால் பாவம். தெரிய மாட்டேங்குது. அடுத்த முறை கர்த்தர் சமுத்திரம் போகும்போது துணிகரமா ஜெபிப்பது. அந்த பாவ மூட்டை உன் முதுகுல இருக்குதே, அந்த பாவத்துக்கு நீ வருந்துவது கிடையாதா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தாவீது செய்ததை ஒப்புக்கொண்டான். இந்த 3 கேரக்டர் தாவீது இருந்துச்சு. சவுல்ட்ட இந்த 3 கேரக்டருமே இல்லை. சவுல்ட்ட இந்த 3 கேரக்டருமே. தாவீதை பார்த்து சவுல் சொன்னது, அவன் நரி, அவன் தந்திரவாதி, கேவலமா பேசினான், மரியாதை கொடுக்கல. சவுலு தாவீதை மரியாதை கடை நடத்தினான். அவனை பிடிங்க, அவனை கொல்லுங்கள்.
இவன் தான் பேசுவான். பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வாழ்நாள் முழுவதும் ரொம்ப வருஷமா தாவீதுக்கு விரோதமா சவுல் எழும்பி வந்துகிட்டே இருந்தான். மூன்றாவது தான் செய்வது தவறு என்று ஒரு நாள் கூட உணரல. அதனால என்ன நடந்துச்சு? தாவீது கிடைச்ச பலனை சொல்வதற்கு முன்பதாக சவுல் பெற்றுக்கொண்டதான தீமையின் பலனை நான் சொல்ல விரும்புறேன். தீமையின் பலன் சவுல் இந்த மூன்றுமே செய்யல. கர்த்தருக்கு ரிப்ளை பண்ணாரு. என்ன பண்ணாரு? வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். மறுபடியும் வாசிங்க சார். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். 1 சாமுவேல் 31:5 வாசிங்க. 31:5. 1 சாமுவேல் 31:5 வாசிங்க. சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான். 2 வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்ல. சவுல் மூணுமே செய்யல. அபிஷேகம் பண்ணின விரோதம், விசுவாசிக்கு விரோதமாக, ஊழியக்காரன் விரோதமாக சவுல் எழும்பினதுனாலே, பேசினதுனாலே, தன் தவறை உணர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்ததுனாலே கர்த்தர் ஒன்னே ஒரு பலன் கொடுத்தார். என்ன பலன் தெரியுமா? கிருபையை அவனை விட்டு என்ன செஞ்சாரு? சத்தமா சொல்லுங்க. விலக்கிட்டார். கிருபையை சவுலை விட்டு எடுத்துட்டார். வேற ஒண்ணுமே செய்யல. போய் அவனை போய் மண்டையில் அடிக்கல, கழுத்தை பிடிக்கல, ஒண்ணுமே செய்யல. கிருபை அவனை விட்டு விலகிருச்சு. கிருபைக்கு அடையாளம் தெய்வம். தெய்வம் அவனை விட்டு விலகிருச்சு. விலகிட்டார். அடுத்து என்னாச்சு? அமலேக்கேன் உள்ள வந்துட்டான். 31 பார்க்கிறோம். அமலேக்கு என்ன பண்ணிட்டான்? உள்ள வந்துட்டான். கர்த்தர் விலகினால் பிசாசு உள்ள வருவான். இதான் பலன். உள்ள வந்து என்னாச்சு? சவுலை போட்டு தள்ளிட்டான். வாழ வைக்கல. உள்ள வந்தவன் தாமதிக்கவில்லை. இனி விட்டா எப்படியாவது போயிடுவான்னு சொல்லி கிடைத்த சந்தர்ப்பத்தை பிசாசு பயன்படுத்தி கொண்டு சுக்கு உடைச்சு அவனை காயப்படுத்தி, 3 வசனம் போட்டிருக்கு. 2 வசனத்துல அவனை சில்லாக காயப்படுத்தி கிடைச்ச நேரத்தை வேஸ்ட் பண்ணாம அவனை அப்படியே குத்தி கொலை பண்ணி போட்டான். கர்த்தர் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. எப்ப விலகுவாரு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு விரோதமா செயல்பட்டால், அபிஷேகம் பண்ணின விரோதமா செயல்பட்டால், தன் பாவத்தை உணராமல் இன்னும் துன்மார்க்கத்தனமா சூடுண்ட மனசாட்சியோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் சொல்ல மாட்டாரு, செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. முட்டினாலும் மோதினாலும். அடுத்து சவுலு கடைசி காலத்துல போராடுறான். கர்த்தர் இல்லாமல் போராடுறான். கர்த்தர் இல்லாமல் ஜெபிக்கிறான். கர்த்தர் இல்லாமல் யுத்தம் பண்ண போறான். எல்லா இடத்துல தோல்வி, எல்லா இடத்துல நஷ்டம். கடைசி முடிவிலே அந்த சத்துருவாகிய அமலேக்கியன் சவுலை குத்தி கொலை பண்ணி போட்டான். இனி நீ வாழவே கூடாதுயா, நரகத்துக்கு நீ வரணும். முடிவு பரிதானமா போய்விட்டது. இதுதான் கிடைக்கிற தீமையின் செயல். நிறைய பேர் நீங்க சாதாரணமா என்றாங்க, சாதாரண கர்த்தர் என்றாங்க. அபிஷேகம் பண்ணி விரோதமா பேசுறது, சபைக்கு விரோதமா பேசுறது, இதுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட சபைக்கு விரோதமா பேசக்கூடாது. தேவன் அபிஷேகம் பண்ணின மனிதர்களுக்கு பேசக்கூடாது. கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஊழியக்காரர்களுக்கு பேசக்கூடாது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின வார்த்தைக்கு விரோதமா பேசக்கூடாது. வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. வேதத்தை அவமதிக்க கூடாது. உங்க வீட்டுல வேதாகமம் அவமதிச்சாலும் கூட கர்த்தருடைய அபிஷேகத்தை அவமதித்ததுக்கு அடையாளம். அதற்கும் பலன் வரும். கர்த்தர் பார்ப்பார். ரைட், ஓகே, கொடுத்து பார்த்தேன், செய்யல, திருந்தல, மனம் திரும்பல, நான் விலகிக்கிறேன். டீசெண்டா உணர்த்தி பார்த்தார், கேட்கல, டீசெண்டா விலகிட்டு அவர் விலகிட்டு அடுத்த செகண்ட் ஒருத்தர் இருக்காம இருக்கு சத்துரு உள்ள நுழைவா, சுக்காக பாலாக்கி வேதனைப்படுத்திட்டு போயிரு. சபையே, இன்னைக்கு தெளிவாய் கர்த்தர் எச்சரிக்கிறார். இந்த 6வது மாதத்துல தேவன் அபிஷேகம் பண்ணின விரோதமாக மரியாதை கடை பேசக்கூடாது.
கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்கள் நம்ம எழும்பக்கூடாது. ஒருவேளை செஞ்சிருந்தா இன்றைக்கு கர்த்தர் அதிலிருந்து மனம் திரும்பி, ஆண்டவரே இனிமேல் நான் எழும்ப மாட்டேன், செய்ய மாட்டேன், என்னை மன்னியும் என்று கேட்கிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த கிருபையை தருவாராக. தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த 3 விதமான பலனை நான் சொல்ல விரும்புகிறேன். 5 நிமிஷம் முடிக்கிறேன். கவனிங்க. திருவந்த ஆராதனை இருக்குது. இதெல்லாம் செஞ்சதுனால உலகம் என்னை பார்த்து சிரிக்கும். பாஸ்டர் அபிஷாயே சிரிச்சிருப்பான். பைத்தியக்காரனா, நீ கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டு ஐயா, உன் எதிரிய பழி வாங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டு ஐயா பைத்தியக்காரன் அப்படி சொல்லியிருக்கலாம் மனசுல. எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு முன்பதாக நான் சரியா இருக்கணும். நீங்க இப்படிலாம் எதிரியை நேசிச்சு, எதிரியை மதிச்சு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை மதிச்சு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நம்ம எழும்பாமல் பாவம் செஞ்சு பாவத்தை வருந்தி மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமா வாழ்வதனாலே உலகம் வேணா சிரிக்கலாம், ஆனா பரலோகம் உங்களுக்கு ரெடியா இருக்குது பலன் கொடுக்க. அல்லேலூயா. இப்படி ஓடி ஓடி போறிய, தேடி தேடி போறிய, வீட்டை ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எங்க ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டியதானே, எங்களோட சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. எல்லாம் முடியாது. வசனத்தை, இந்த வசனத்தை நான் மதிக்கணும். எனது அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. ஆமா சொல்லுங்க. இந்த வசனத்தை நான் மதிக்கணும். அப்படி இருந்ததுனாலே தாவீது 3 பலன். வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக எப்ப வந்துச்சு? இந்த செயல்களுக்கு அப்புறமாக தான் தாவீது வாழ்க்கையில உண்மையாக ராஜா உயர்த்தப்படுறான். ராஜாவாக உயர்த்தப்பட்டு சிங்காசனத்துல உட்கார வைக்கிறார் ஆண்டவர். புரியுதுங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்க நான் சொன்னேனே, தாவீது வாழ்க்கையிலே அவன் சரியா இருந்ததுனாலே அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். இவன் கேட்கல, என்னை ராஜாவாக மாற்றும், என்னை ராஜாவாக உட்கார வைங்க, ஒரு நாளும் ஜெபம் பண்ணல. அவன் செய்த செயல் தேவனுக்கு முன்பதாக சரியா இருந்ததுனால கர்த்தரே பார்த்து அவன் உட்கார வைக்கிற ராஜாவாக. எல்லாரும் கண்களுக்கு முன்பதாக, எல்லாரும் கண்களுக்கு எவன் இவனை இலக்காரமா பேசினானோ, யார் யாரெல்லாம் இவன் அவதூறா பேசினார்களோ, பைத்தியக்கார பிழைக்க தெரியாதவன் அப்படிதான் பேசினாங்களோ, அவங்க கண்ணுக்கு முன்னாடி தாவீதை கர்த்தர் ராஜாவாக உட்கார வைத்து வாழ்க்கையை அலங்கரித்தார் ஆண்டவர். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உயர்வு வேண்டும் என்றால் நீங்க உயர்வுக்காக ஜெபிக்க வேண்டாம். என்னை உயர்த்துங்க, என்னை உயர்த்துங்க, என்னை உயர்த்துங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க, ஜெபிக்க அவசியமே இல்லை. தேவனுக்கு முன்பதாக சரியாக வாழ்ந்து பாருங்கள். தேவனுக்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணப்பட்டவரை மதித்து, அபிஷேகம் பண்ணினவங்க எழும்பாமல் பாவத்தை செய்திருந்தா அறிக்கை செய்து விட்டு விட்டு பரிசுத்தமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுத்தா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உயர்வு வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துவார், ராஜாவாக உயர்த்தப்பட்டார். 2 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம் வாசித்து பார்த்தா தெரியும். அடுத்ததாக தாவீதுக்கு கிடைச்ச 2வது பலன் 2 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம் வாசித்து பார்த்தா தெரியும். வாசிங்க. எல்லா சத்துருக்களுக்கு முன்னே நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். 27 பார்க்கிறோம், கர்த்தர் உனக்கு நிலையான வீட்டை கட்டி எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதே, 2வது உனக்கு கிடைக்கிற பலன் என்னவென்ற கவனிங்க. உன் வாழ்க்கையை உயர்த்துறது மட்டும் என் நோக்கம் கிடையாது. நீ எனக்கு முன்பதாக சரியா இருந்தபடியினாலே உன் குடும்பத்தை நான் உயர்த்த ஆரம்பிக்கிறேன். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். 2வது சொன்ன பாருங்க, நீங்க செய்கிற செயல் உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். ஒரு குடும்பத்துல பாவியாய் ஒரு மனுஷன் இருக்கிறான்னா, 3 நீதிமான்கள் இருந்து இதுல 2 நீதிமான், ஒரு நீதிமான் இருந்து ஒரு துன்மார்க்கம் பக்கத்துல இருந்தாலுமே அந்த ஒரு நீதிமானுக்கு ஆபத்து. லோத்து துன்மார்க்கனா இருந்தான், ஆபிரகாம் நீதிமானா இருந்தான். ஆபிரகாமோடு லோத்து இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியல.
ஆதியாகமம் 5 பார்க்கிறோம். ஆபிரகாமை விட்டு லோத்து எப்ப பிரிஞ்சு போறானோ அடுத்த நொடிய ஆபிரகாமை கூப்பிட்டு கத்த சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். இவன் லோத்துக்குறமா எலும்புல ஆபிரகாமே, நீ என்னை நம்பிதானே வந்த, என்னாலதான் நீ வாழ்ந்த, என்னாலதான் ஆடு மாடு சம்பாதிச்ச, என்னாலதான் உன் குடும்பம் கட்டப்பட்டுச்சு, என்னாலதான் நன்மை பெற்ற, இப்ப எனக்குறமா எலும்புற, உன்னை சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அப்படியே அவன் கேட்கல. எல்லாத்தையும் எடுத்துட்டு போறியா, எடுத்துட்டு போ. விட்டு கொடுத்தான் பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து போய் எடுத்துட்டு போ. என்னை விட்டு போன்னு ஆசைப்படுறியா, போ. எனக்கு ரொம்ப பேசுறியா, பேசு. ஆபிரகாம் பொறுமையா இருந்ததுக்கு கர்த்தர் அடுத்த சில மணி நேரத்தை அவனுக்கு பலன் கொடுக்கிறான். ஆபிரகாமே, லோத்து போயிட்டான், எல்லாத்தையும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டான், வேதனைப்படாதப்பா, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். நீ நடக்கிற எந்த தூரமா இருந்தாலும் அவ்வளவு தூரம் உனக்கு சொந்தமா கொடுப்பேன். நடக்க சொல்ற, நடக்கிறான், அந்த இடம் முழு உனக்கு சொந்தம். இங்கிட்டு நட, எவ்வளவு தூரம் நடக்கிறையோ அவ்வளவு தூரம் உனக்கு சொந்தம் சொல்லி கர்த்தர் அவனையும் அவன் தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். வசனம் புரியுதான் பாக்குறேன். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உயர்வு வேணும்னா கர்த்தருக்கு முன்பதாக சரியா இருங்க. நீங்க மனுஷன் முன்னாடி 100 சர்டிபிகேட் வாங்கி குமிச்சு வைக்கிறதுல ஒரு நன்மை வராது. நான் இந்த தவறை நான் ஆரம்பத்துல இருந்து செஞ்சேன், ரொம்ப வருஷமா செஞ்சுடுனேன். மனுஷனை பிரியப்படுத்த ஏதாவது நடந்துராதா, மனுஷனை பிரியப்படுத்த இப்படியே வாழ்ந்து பார்த்தேன். கடைசி என்ன தெரியுமா, எந்த மனுஷனை பிரியப்படுத்த வாழ்ந்தேனோ அவர்கள் தான் எனக்கு உரமா எழும்பினார், எனக்கு உரமா செயல்பட்டார். நீ வாழ்க்கையில அனுபவப்பட்டதுனால அனுபவத்துல தான் சொல்லிட்டு, தாவீது மனுஷனை பிரியப்படுத்த வாழல, கர்த்தரை பிரியப்படுத்த வாழ்ந்தான். ஒருவேளை தாவீது சவுலை பிரியப்படுத்த வாழ்ந்திருந்தா சவுல் காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவனுக்கு அடிமையா போயிருக்கலாம். ஆமாவா இல்லையா? அடிமையா போயிருக்கலாம், விழுந்து காலில் விழுந்து சரண்டராய் ஒரு அடிமையாய் வேலைக்காரனா போயிருக்கலாம். அப்படி அவன் இருக்க விரும்பல. கர்த்தருக்கு முன்பதாக சரியா இருக்கணும் விரும்பினதுனால தான் கர்த்தரை அவனை உயர்த்தினான். அடுத்து அவன் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பினான். அவன் சம்பந்தப்பட்ட ஏரியாவை ஃபுல்லா போயிட்டு எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அவன் சம்பந்தப்பட்ட ஏரியாவெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். அவனை உயர்த்தினார் நட்டு. அடுத்து அவன் சம்பந்தப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துறார். என்ன ஒரு பிளஸ்ஸிங் பாருங்க. மூன்றாவது அவன் சம்பந்தப்பட்ட மூன்றாவது ஒரு ஏரியா பார்க்க விரும்புற வாசிங்க. அப்போஸ்தலர் 13:22 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:22. அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். வசனத்தை படிக்க. செல்போனை கீழே வைங்க. செல்போனை கீழே வச்சு வசனத்தை ரோனி பைபிள் எடுங்க. வசனத்தை திரட்டணும். ஈசாய புத்திரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எந்த எல்லை பாருங்க. அடுத்து அவன் சம்பந்தப்பட்ட தேவனோடு இருக்க உறவு. ஃபர்ஸ்ட் அவன் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கை, ரெண்டாவது அவன் சம்பந்தப்பட்ட குடும்பம், மூன்றாவது அவன் சம்பந்தப்பட்ட தேவனோடு இருக்கிற ஃபெல்லோஷிப். அதை கர்த்தர் சொல்றாரு, எப்பா தாவீதை நான் எப்படி பார்க்கிறேன்னா என் இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த சர்டிபிகேட் வேற யாருக்காவது கர்த்தர் கொடுக்க முடிஞ்சா? முகமுகமா தரிசித்தான் மோசே கூட கர்த்தர் சொல்ல முடியல. மோசேக்கு கூட என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ல முடியல. அவனை நம்ப முடியாதுப்பா. நான் சொல்றதுக்கு எப்ப ஒண்ணு சொன்னா விகற்பமும் ஒண்ணு செய்யறான். மோசே கண்மலையை பார்த்து பேச சொல்றேன், போய் அடிக்கிறான். ஊழியத்துக்கு வான் கூப்பிட்டா நான் வர மாட்டேன், வேற யாராவது போய் சொல்லுங்க, திமித்தனமா பேசுறான் மோசே. புரியுதா? மோசேலாம் நம்ம நினைக்கிற மோசே பெரிய ஆளு, பெரிய கர்த்தர் தோலை உரிச்சிட்டாரு. இப்படித்தான் மோசே. சரி, ஆபிரகாம்கிட்ட சொல்ல முடிஞ்சா? ஸ்நேகிதன் சொல்ல முடிஞ்சிச்சு, என் ஃப்ரெண்டு அப்படி சொல்ல முடிஞ்சு. ஆனா இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ல முடியல ஆபிரகாம். ஏன்? அவன் சூழ்நிலைக்கு ஏற்றபடி போய் சொல்றான். இங்க ஒண்ணு பேச்சு, அங்கிட்ட ஒண்ணு பேச்சு. இஸ்ரவேல்ல இருக்க ஊர்ல இருக்கும் ஒரு பேச்சு, எகிப்துக்கு போனவனே அங்க பொய். அவனே நம்ப முடியல. ஈசாக்கு வேஸ்ட், நம்ப முடியல. யாக்கோபு நம்ப முடியல. பெரிய பெரிய பரிசுத்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றாங்க, ஆனா தேவனிடத்துல சர்டிபிகேட் வாங்கல. ஆனா இந்த தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தாவீதே என் இருதயத்துக்கு ஏற்றவன் நீதாப்பா, நான் நினைக்கிறத செய்கிறேன்.
நம்ம கிறிஸ்தவனா இருப்பதனால ஒரு பெருமை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்டனா ஒரு பெருமை கிடையாது. பைபிள் தூக்கிட்டோம் பெருமை அப்படியே நெஞ்சில பாட்டு அப்படியே கிறிஸ்தவ நெஞ்ச நிமித்திருக்க ஒரு வேலை கிடையாது. இதுல என்ன பெருமை? கிருபையா ரட்சித்திருக்கிறாரு, கிருபையா கர்த்தர் பைபிளை கொடுத்திருக்கு, அவ்வளவுதான். எதுல பெருமைப்படணும்? தெய்வம் உங்களோடு சொல்லணும், இவர் என் நேசகுமார், இவன் நேசகுமாரன். இயேசுவை பார்த்து சொன்னார்ல, அப்படி உங்களை பார்த்து ஒரு முறையாவது கடவுள் நீங்க ஜெபிக்கிற நேரத்துல, உங்க பைபிள் படிக்கிற நேரத்துல உங்களோடு கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்க வேண்டும். நேசிக்கிறார், இருதயத்துக்கு ஏற்ற வழிவன். இருதயத்துக்கு ஏற்ற சும்மா கர்த்தர் விடலைங்க, கவனிங்க. அடுத்து அவரால் இருக்க முடியல, கர்த்தரால் இருக்க முடியல, இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டாரு. அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து எப்படி கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிக்க துடிச்சார் பாருங்க. அடுத்து இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும், இயேசு இந்த பூமியில பிறக்க வேண்டும். கர்த்தர் பார்த்தாரு, எந்த பரிசுத்தவான் இடத்துல போக விரும்பல, தாவீதை தூக்குப்பா, அவன் சந்ததியில நான் பிறக்க விரும்புறேன். மத்தேயு 1:1 பார்க்கிற கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்க விரும்புற ஒரு சந்ததி என்னவென்றால் அது தாவீது சந்ததி. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதுடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அவருடைய அப்பா, இயேசுவின் அப்பா தாவீது சொல்ற அளவுக்கு தாவீதை கர்த்தர் ஹைலைட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. நான் இப்படி ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என் சந்ததியை பார்த்து, என்ன பார்த்து இப்படி நீங்க சொல்லணும் ஆண்டவரே, என் சந்ததியில உங்களுடைய நன்மைகள் எப்படியாவது வர வேண்டும் ஆண்டவரே. இயேசு அன்னைக்கு பிறந்துட்டார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் விரும்பி பிறந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நம்பி விரும்பி உங்களிடத்துல உங்கள் மூலம் தெய்வம் நன்மைகளை செய்ய வேண்டும். நீங்க தேவனுக்கு முன்பதாக சரியா இருந்த கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா? நீங்க போகிற இடமெல்லாம் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பா. உங்க மூலம் கர்த்தர் இறங்கி செயல்பட ஆரம்பிப்பா. நீங்க போய் நிற்பீங்க, பேய் ஆடும். நீங்க போய் ஜோமம், நீங்க வியாதி சுகமாகும். நீங்க போய் ஜோமம், நீங்க அந்தகார சக்தியில கிரியைகள்ல முறிக்கப்படும். தெய்வம் உங்க மூலம் செயல்பட ஆரம்பிச்சுடுவார். தாவீது மூலம் கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சு அந்த பூமியில. நான் இயேசு கிறிஸ்துவ சொல்ல விரும்பாமல் தாவீது குமார் என்று சொல்வதுதான் எனக்கு பிரியம் என்று கர்த்தர் தாவீதை ஹைலைட் பண்ணினா. நான் இன்னார் மூலம் செயல்பட விரும்பாமல் இன்னார் மூலம் செயல்பட விரும்புகிறீங்களே, நம்ம மூலம் கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். நீங்க தேவனுக்கு முன்பாக சரியாக இருந்தால். ஏன் கர்த்தர் நிறைய பேர் பயன்படுத்த முடியல? நம்மளாம் இன்னைக்கு வேடிக்கை பார்க்குற கூட்டத்தில் நிறைய விசுவாசிகள் மாறிட்டாங்க. அற்புதமா, அதிசயமா, சப்பானி நடந்தானா, அற்புதம் நடந்துச்சா, பேய் ஓடிச்சா, இப்படி வேடிக்கை பார்க்குற கூட்டத்தில் விசுவாசிகள் வச்சு இன்னைக்கு நம்ம பழகிட்டோம். என்னைய கர்த்தர் அப்படி பயன்படுத்துன்னு சொல்லி யாரும் விரும்புறது இல்லை. புரியுதுங்களா? தேவனுக்காக நீங்கள் எழும்பினால்தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவா. விசுவாசியெல்லாம் நடக்கும் அடையாளங்கள் ஆவன் அப்படி கர்த்தர் சொல்லிக்கிறாரு. என் நாமத்தில் பிசாசை துரத்துவார்கள், நோயை சுகமாக்குவார்கள், நவமான பாஷையை பேசுவார்கள், அற்புதங்களை செய்வார்கள், விசுவாசிகளை நடத்துவா. ஆனா எல்லா விசுவாசிகளுக்கு இந்த வரங்கள் கிடைக்காது. விசுவாசி தப்பா புரிஞ்சிடக்கூடாது. 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்து பார்த்து தெரியும். கர்த்தருக்காக எவர்கள் எழும்பி நிற்கிறார்களோ, ஊழியத்தின் பாதைகளிலே, சுவிசேஷ பாதைகளிலே கர்த்தருக்காக எவர்கள் எழும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் வரங்கள் உண்டு. நேற்று உபவாச ஜெபத்தில் சொன்னேன், யாருக்கு வரங்களை தருவாரு? ஆத்ம பாரத்தோடு இருக்கிற விசுவாசிகளுக்கு மட்டும்தான் வரங்கள் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்ல சொன்னார். நிறைய பேர் இங்க ஜோம் பண்ணிட்டீங்க, எனக்கு வரங்களை தாங்க, வல்லமே தாங்க, வல்ல. கர்த்தர் ஏன் தராம இருக்கிறார் தெரியுமா? இன்னும் உங்களுக்குள்ள ஆத்ம பாரம் வரல. இன்னும் தேவனுக்கு முன்பதாக நம்ம சரியா நிக்கல. யாரையோ சபிச்சுக்கிட்டு, யாரையோ திட்டிக்கிட்டு, அவங்களாம் யோக்கியமா, இவரெல்லாம் யோக்கியமா. செய்தியை கேட்கும்போது தேவ சமூகத்துல பயபக்தியோடு சொல்ல, கர்த்தர் பலன் கொடுப்பார். அது நன்மையோ தீமையோ நம்ம செயல் இருக்கு. ஆமா சொல்லுங்க. கர்த்தர் பார்த்து ஒரு தாவீதை போல விட்டுருங்க. யார் என்ன தப்பு செஞ்சாலும் கர்த்தர் பார்த்து விட்டுருங்க. கர்த்தர் பார்த்து விட ஜோமனி விட்டுருங்க. தயவு செய்து நீங்கள் நியாயத்திற்ப கையில் எடுக்காதீங்க. எனக்கு புத்தி இருக்கு, அறிவு இருக்கு, நான் செஞ்சுதான். நீங்க நியாயத்திற்பு கர்த்தருக்குரியது. பதில் அளிப்பதும் பலன் கொடுப்பது கர்த்தருக்குரியது. நீங்க நியாயத்திற்பு கொடுக்க நீங்க யாரு?
தாவீதை போல நல்ல பலனை பெற்றுக்கொள்வோம். சவுலை போல கெட்ட பலனை பெற்றுக்கொள்ளாமல் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாரா. எல்லா இளைஞர்களுக்கும்